அண்ணன் முக முத்து அவர்கள் மறைவு தமிழகத்துக்கு பேரிழப்பாகும். அவர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய முதல் மகன். அவர் பிரிந்து வாடக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இனிமையாக எல்லோரிடம் பழகக்கூடியவர். 1972 ஜனவரி மாதம் என்று நினைக்கிறேன் முதல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநாடு சென்னையிலே நடந்தது. அதிலே அவர் முதல் குதிரை மீது ஏறி முதல் துவக்கினார்கள். அப்போது ஊர்வலம் துவங்குவதற்கு முன்பு நான் திராவிட மாணவர் முன்னேற்ற கழகத்தினுடைய வேலூர் மாவட்ட தலைவராக இருந்தார். அவர் ஒரு அரை மணி நேரம் அந்த குதிரை பக்கத்திலே நின்றார்கள். அப்புறம் குதிரை மேலே ஏறி ஊர்வலத்தில் முதலாக துவக்கி வந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாட்டில். அப்போது அவரோடு அரை மணி நேரம் பேசிய பழக்கம். அதுக்கு பிறகு எங்கு பார்த்தாலும் இனிமையாக பேசக்கூடியவர், நல்ல மனிதர், நல்ல மனிதர், நல்ல உள்ளம் கொண்டவர். புரட்சித் தலைவருடைய பாணியிலே அவர் பல படங்களை நடித்திருக்கிறார்கள். புரட்சித் தலைவரே மேடையிலே அவரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் கலை வாரிசாக அவர் வந்திருக்க வேண்டியவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்று மறைந்திருக்கிறார். அவருக்கு புதிய நீதி கட்சியின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அந்த குடும்பத்திற்கும் முதல்வருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.